Hi, this is Santosh. Welcome to English Abaka. நம்ம லாஸ்ட் வீடியோவில் இன்விடேஷனுடைய அஃபிஷியல் கார்டு அண்ட் அஃபிஷியல் லெட்டர் பார்த்துட்டோம். இப்போது இன்ஃபார்மல் கார்டு அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர் பார்க்க போகிறோம். இதை சில பேர் வந்து பர்சனல் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி அந்த வீடியோவை பார்க்கலன்னா அந்த வீடியோவை பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மேலே வந்து ஐகான்லேயும் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா தான் இந்த செகண்ட் கான்செப்ட் வந்து அது புரிஞ்சுக்கிட்டா அந்த கொஷின் வந்து அது எழுதிடலாம், இந்த கொஷின் வந்து இது எழுதிடலாம். சரி, இப்போது இன்ஃபார்மலில் கார்டில் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். நம்ம வந்து அதில் சொன்ன மாதிரி கான்செப்ட் இதில் கிடையாது. அதில் ஒரு கதை சொல்லி ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இருக்க மாதிரி சொல்லியிருப்பேன். பட் இதில் அப்படி கிடையாது. ஓகேங்களா? இதில் ஜென்ரலாகவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கார்ட்னா என்ன, இந்த பர்சனல் கார்ட்னா என்ன அப்படின்றத வந்து சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த பர்சனல் கார்ட்னா என்னென்னா உங்கள் தனிப்பட்ட சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்சனலில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு கார்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ண போகிறீங்க, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காரு, உங்களை இன்வைட் பண்ணியிருக்கிறதா இருக்கலாம். அது வந்து லெட்டரில் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கார்டு மட்டும் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறீங்க, அப்படி இல்லைனா உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு வந்து 15th வெட்டிங் ஆனிவர்சரி, இல்லை ஃபாதருக்கு, இல்லை உங்களுடைய சிஸ்டர் மேரேஜ், பிரதர் மேரேஜ், இல்லைனா உங்களுடைய சன்னோடைய பர்த்டே, அதுக்கு வந்து நீங்கள் வந்து லைக் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி கொடுக்குறீங்க, எல்லோரையும் இன்வைட் பண்ணுறீங்க. அப்படின்ற பட்சத்தில் நம்ம கார்டு ஒன்று டிராஃப்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து எதுவுமே வந்து சிங்கிள் பர்சனுக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பர்சனுக்கு நம்ம இன்வைட் பண்ணணும்னா அது லெட்டரில் வந்துடும், இன்ஃபார்மல் லெட்டரில் வந்துடும். நீங்கள் இட் இஸ் ஃபார் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு வருது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அதர் இன்வைட்டீஸ் இப்படின்லாம் வந்தால் மட்டும்தான் கார்டு. கார்டுன்றது வந்து குரூப் ஆஃப் பீப்புளுக்கு, அதாவது ஒருத்தவருக்கு இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட் மிஸ்டர் அப்படின்னு ஒரு நேம் போட்டாலோ, இல்லை இன்வைட் யுவர் ஃப்ரெண்டுன்னு நேமை கொடுக்காம விட்டால் கூட சிங்குலரில் இருக்குனாலே அது வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் தான், கார்டு வராது. ஸோ குரூப் ஆஃப் பீப்புள் மோர் தென் ஒன் பர்சன் வருது அப்படின்னா மட்டும்தான் வந்து நீங்கள் கார்டுக்கே வரணும். இது அஃபிஷியல் இல்லை, பர்சனல். ஸோ ஓகேங்களா? அஃபிஷியலுக்கு ஒரு ஃபார்மேட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அஃபிஷியலோடைய ஃபார்மேட்டு ஸ்கூலோடைய பிரின்சிபலோடைய நேம் வரும். இங்கே நம்ம பர்சனல் இங்கே என்ன வரும், இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷாப் ஓப்பனிங்னு வச்சுக்கோங்களேன். ஃபேமிலி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ். ஓகேங்களா? இது ஒரு ஷாப் ஓப்பனிங்கிறதால அனௌன்சிங் த ஓப்பனிங் ஆஃப் கடையோட நேமு, இனாகுரேஷன், டைம், டேட், பிளேஸு அண்ட் ஒரு 10% டிஸ்கவுண்ட் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஆர்எஸ்விபி கண்டிப்பாக மேண்டட்டரி. இது கார்டு அஃபிஷியலோ பர்சனலோ ஆர்எஸ்விபியும் பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மேண்டட்டரி. டைம், பிளேஸு, அவென்யூலாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து கார்டில் இருந்து தான் இருக்கணும். சரி, இதை மாதிரி வந்து இது ஒரு ஷாப் ஓப்பனிங் சொல்லிட்டீங்க சார், இதுப்பே வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனா, அதுக்கு எப்படி சார் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஸோ இந்த கான்செப்ட் பார்த்துக்கோங்க. இதில் அலைன்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்பயுமே கார்டுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அலைன்மெண்ட். அது கண்டிப்பாக ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மேரேஜ்ன்றதால மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் போட்டுட்டு ஃபேமிலி நேமு, இந்த ரெக்வஸ்ட் த ப்ளஷர் ஆஃப் யுவர் கம்பெனி நெக்ஸ்ட் லைனில் கூட போட்டுக்கோங்க. இவங்க அப்படியே ஒரே நீட்டாக போட்டிருக்காங்க. இது ஒரு புக்குன்றதால நீங்கள் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இல்லை மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படின்னு போட்டு அந்த நேம் மேலே போட்டுட்டு ரெக்வஸ்ட் த ப்ளஷர் ஆஃப் யுவர் கம்பெனி ஆன் தி அஸ்பீஷியஸ் அக்கேஷன் ஆஃப் த வெட்டிங் ஆஃப் தேர் சன். இந்த இடத்துல யாரோ அவருடைய சன். ஓகேங்களா? ஆஃப் தேர் சன்னு தனியாக கூட எழுதிக்கலாம். நீங்கள் அலைன்மெண்ட் ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் சைஸ்க்கு ஒரு இன்விடேஷன் எப்படிலாம் அலைன் பண்ண முடியும்னு ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் நிறைய எழுதி பார்த்துருப்பீங்க. ஈவன் தோ எனக்கு அது தெரியல அப்படின்னா இப்போ கூட என்ன பண்ணுங்கள், ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அழகாக அலைன்மெண்ட் மாறாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்டை பார்த்த உடனே அந்த டீச்சர் கரெக்ட் பண்ணக்கூடிய டீச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 மார்க்ஸ் கொடுத்துடணும் அப்படின்றது தோணணும். ரொம்ப கிளம்ஸியாக இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு இன்விடேஷன் மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோஹட் வித் மேன்யா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இந்த மாதிரி நேம் எழுதிட்டு டாட்டர் ஆஃப், இது இந்த இடத்துல வந்து கேர்ளோடைய நேமோட பேரண்ட்ஸ் நேமை எழுதிக்கலாம். ஆன் டைம், டேட், பிளேஸ்லாம் போட்டுட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து அஃபிஷியலுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு சீஃப் கெஸ்ட் கண்டிப்பாக தேவை. ஆனால் இந்த பர்சனலில் அது தேவையான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் தேவை கிடையாது. ஓகேங்களா? அப்புறம் ஆர்எஸ்விபி போட்டு யார் வந்து நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கீங்க பேரண்ட்ஸை பிஹாஃப் ஆஃப் யார் நேம் கொடுத்துருக்காங்களோ அவங்க நேம் இங்கே போட்டுட்டு அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்தா போதும். ஓகேங்களா? ஸோ இந்த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து தேவைன்னா போட்டுக்கலாம். இது ஒரு மேரேஜ், இது தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். பட் இல்லைனாலும் அது வந்து இட்ஸ் நாட் மேண்டட்டரி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனல் இன்விடேஷன் கார்டு. இதில் மேக்ஸிமம் எதுவும் மிஸ் பண்ணல, எல்லா கான்செப்டும் இருக்குது.
நீங்கள் இதே கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் ஓப்பனிங்காக இருக்கலாம், இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸோடைய வெட்டிங் ஆனிவர்சரியாக இருக்கலாம், இல்லை உங்கள் சிஸ்டர் பிரதர்ஸ் மேரேஜ் எதுவாக வேணால் இருக்கலாம், பர்சனல் இல்லை பர்த்டே ஃபங்க்ஷன்ஸாக இருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த கான்செப்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நார்மலாக சன் ஆஃப் டாட்டர் ஆஃப் அது மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து சன்னோடைய ஃபிஃப்த் பர்த்டே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். மற்றபடி கான்செப்ட் எல்லாம் சேம் தான். ஓகேங்களா? ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இது அப்படியே வந்து இன்ஃபார்மல் இன்விடேஷன் கார்டாக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு விஷயம், பாக்ஸு ஆர்எஸ்விபின்றது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக இருந்தாலும் சரி, பர்சனலாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெட்டருக்கு போயிடலாம். இன்ஃபார்மல் லெட்டர். இந்த இன்ஃபார்மல் இன்விடேஷன் லெட்டர் வந்து ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்மேட்டை எல்லாரும் தப்பாக தான் எழுதுறாங்க. மேக்ஸிமம் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், நான் பார்க்குற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் ஒரு பெரிய மேஜர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. இதில் உங்களுடைய மார்க்ஸ் ஈஸியாகவே லூஸ் ஆகிடும். ஏன்னா இதோடைய ஃபார்மேட்டை நீங்கள் ஃபார்மல் லெட்டரோடைய ஃபார்மேட்டில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. பாருங்க, சென்டர் அட்ரஸ், டேட்டு, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டியர்னு போட்டு ஆரம்பிச்சிடலாம். மை டியர்னு போடலாம், இல்லை டியர்னு போட்டு நேம் போட்டால் போதும், கண்டென்ட் வந்துடும். இதில் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, சென்டர் அட்ரஸ் எழுதுறீங்க, டேட் போடுறீங்க, ரிசீவர் அட்ரஸும் எழுதுறீங்க. ரிசீவர் அட்ரஸ் இன்ஃபார்மல் லெட்டருக்கு கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு அதை போடாதீங்க, ஆஃப் மார்க் போயிடும். இதில் இன்னொரு பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணுறீங்கன்னா, சப்ஜெக்டை போடுறீங்க. இன்ஃபார்மல் லெட்டரில் எதுக்கு சப்ஜெக்டை மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃபார்மல் வந்தாலே சப்ஜெக்ட் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நீங்கள் சப்ஜெக்ட்லாம் சொல்லி பேசுவீங்க, அது எப்படி அது மாதிரி இருக்கும்? ஓகேங்களா? ஸோ சென்டர் அட்ரஸ், டேட், அந்த ஃபார்மேட் போட்டுட்டு மை டியர் இல்லை டியர்னு போட்டு நேமை போட்டால் போதும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் இன்ஃபர்மேஷன்ஸை சொல்லிக்கலாம். நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வரீங்கன்றதை இன்ஃபர்மேஷனை சொல்லிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் ஆர்டினரி லாங்குவேஜ் வில் பி அக்செப்டபிள். அண்ட் இதில் ரொம்ப டூ மச்சாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியான லாங்குவேஜ் வேண்டாம். பட் சம்வாட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் லாங்குவேஜ் கேன் பி யூஸ்ட் அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முடிக்கும்பொழுது யுவர்ஸ் லவ்விங்லி ஆர் அஃபெக்ஷனேட்லி, இந்த ரெண்டு தான் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு போடுறீங்க, இது யுவர்ஸ் ட்ரூலி போடுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? இது இன்ஃபார்மல், அதனால் யுவர்ஸ் லவ்விங்லி ஆர் யுவர்ஸ் அஃபெக்ஷனேட்லி தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. மை டியர் ராகேஷ் நேம் கொடுத்துட்டு, யூ வில் பி டிலைட்டட் டு நோ தட் அவர் சன் மோஹத் இஸ் கெட்டிங் மேரிட் ஆன் 15th October 2024. Our would be daughter-in-law Manya is a lecturer in a private college in the same city. Your Bahabi. Mohit and I are looking forward to your presence at the wedding with family. Yours affectionately போட்டு கிருஷ்ணா லால்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ரிப்ளை, இது வந்து உங்களுக்கு வந்து அவர் கூப்பிட்டுருக்காங்க, இதுக்கு வந்து ரிப்ளை வந்து அக்செப்டன்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சென்டர் அட்ரஸ், டேட், நீங்கள் ரிப்ளையாக இருந்தாலும் சரி, இதில் வந்து நீங்கள் ஒருத்தவருக்கு எழுதுறதா இருந்தாலும் சரி, இன்ஃபார்மல்லாலே சேம் ஃபார்மேட் தான். சென்டர் அட்ரஸ், டேட்டு, டியர் போட்டு ஆரம்பித்தா போதும். ஓகேங்களா? அதே மாதிரி யுவர்ஸ் லவ்விங்லி ஆர் யுவர்ஸ் அஃபெக்ஷனேட்லி. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் இன்விடேஷன் டு மோஹத்'s wedding. I am really stunned. Has he grown so big? I still remember him as a little boy, competing with other kids, pestering me for chocolates. Anyway, it is really happy occasion and I will definitely join the festival. I'm coming with Ranjana and the kids. See you soon, yours affectionately அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட்டை முடிச்சிடுறாங்க. ஸோ இது வந்து அக்செப்டன்ஸ். இது அப்படியே வந்து டினையிங்காக இருந்தா இருக்கும். அதே மாதிரி சென்டர் அட்ரஸ், டேட்டு, டியர்னு போட்டு நேம் ஆரம்பிச்சு, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் இன்விடேஷன் டு மோஹத்'s wedding. It is a happy occasion and I would have loved to join in all the festivals. But Shahriya, our little son, is not keeping well and needs our constant care and attention. I really feel bad for missing the event. Please accept my best wishes. Yours affectionately அப்படின்னு போட்டு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணிடுறீங்க. அக்செப்டன்ஸ் ஆர் டினையிங். ஸோ நீங்கள் வந்து இந்த கான்செப்டையே அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ரிலேட்டபிளாக தோணுது அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்ஃபார்மல் இன்விடேஷன் லெட்டர். வேறு வந்து இதில் பர்த்டேவாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லெட்டர் கான்செப்ட்ஸ்லாம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் இன்விடேஷனில் இந்த கான்செப்டில் இருந்தால் கொஷின்ஸ் வரும். நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து ஒரு கிளியராக பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர்ஸ் எழுதிடலாம். கொஞ்சம் குவாலிட்டியாக எழுதுங்க. அதே மாதிரி ஓவர் ரைட்டிங் பண்ணாமல் மேக்ஸிமம் எதுலேயுமே வந்து கிறுக்காமல் எழுதுனீங்கன்னா உங்களால் ஃபுல் மார்க்ஸ் வாங்க முடியும். ஸோ வேறு ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ரைட்டிங் ஸ்கில்லை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.